ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சி ஜெனரல் இங்கிலீஷில் நம்ம வந்து சிலபஸ் வைஸாக பார்த்தோம் அப்படின்னா ப்ரோஸ் போயம் எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய சினானிம்ஸை தமிழர்த்தோடு பார்த்துட்டே வரோம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோம் அப்படின்னா 100க்கு 90க்கு மேலே 95க்கு மேலே போடக்கூடிய நிறைய பேரும் பார்த்தோம் அப்படின்னா சினானிம்ஸ்லாம் அதிகமான மிஸ்டேக் வந்து விட்டுருப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து அதையும் மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து ஒவ்வொரு வார்த்தைக்கான தமிழர்த்தம் தனித்தனியாக வந்து கொடுத்துட்டே வரோம். ஓகே, இப்போ நம்ம வந்து ரிவர் அப்படிங்கிற போயமில் வந்து பார்க்கலாம். முதல்ல பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபோலியேஜ், எ கிளஸ்டர் ஆஃப் லீவ்ஸ், ஃப்ளவர் அண்ட் பிரான்ச்சஸ். ஸோ ஃபோலியேஜ் அப்படின்னு எது சொல்லுவாங்க அப்படின்னா வந்து நீங்கள் பிராக்கெட்டில் சின்னதாக இலைகள், அதான் பார்த்தோம் அப்படின்னா ஃபோலியேஜ் அப்படிம்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து கிளான்சிங். ஸோ வந்து டச்சிங் ஆர் ஹிட்டிங் சம்திங் லைட்லி ஃப்ரம் அ சைட் வித்தவுட் காசிங் மச் டேமேஜ். ஸோ நம்ம வந்து பொதுவாக அந்த கிளான்சிங் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம எக்ஸாமுக்கு வந்து கரெக்டாக எக்ஸாமுக்கு முன்னால் வந்து ஒரு கிளான்ஸ் விட்டுக்கிறேன், ஒரு கிளான்ஸ் படிச்சுக்கிறேன் அந்த மாதிரி. ஸோ சிச்சுவேஷனுக்கு ஏற்றாவில் பார்த்தோம் அப்படின்னா இதோட மீனிங் வந்து இருக்கும். ஸோ பொதுவாக கிளான்சிங் அப்படின்னா ஒரு பார்வை அப்படிங்கிற மாதிரி. எக்ஸாம்னால் நான் வந்து புக்கை என்னோடய நோட்ஸ் வந்து ஒரு பார்வை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இங்கே சிச்சுவேஷனுக்கு ஏற்றாவில் டச்சிங் ஆர் ஹிட்டிங் சம்திங் லைட்லி ஃப்ரம் த சைடு. ஸோ நம்ம வந்து எக்ஸாம்னால் லைட்டாக பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாக வந்து அந்த பக்கத்தில் என்னென்னலாம் இருக்குது, என்ன முக்கியமான பாயிண்ட்லாம் இருக்குது, நோட்ஸ் இருக்குது, ஃபார்முலா, நம்ம வந்து லைட்டாக பார்ப்போம். அது மாதிரி தான் இங்கே டச்சிங் ஆர் ஹிட்டிங் சம்திங் லைட்லி ஃப்ரம் அ சைடு வித்தவுட் காசிங் மச் டேமேஜ். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வந்து ஸ்வெல்லிங், பிகேமிங் கிரேட்டர் இன் இன்டென்சிட்டி ஆர் வால்யூம். ஸோ வந்து இருக்கிறத விட கொஞ்சம் வந்து பெருசாகிறது, அதான் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஸ்வெல்லிங். அதாவது இப்போ நம்ம கையில் வந்து அடிபட்டு வீங்குமா, நம்ம வந்து வீங்கிறத ஸ்வெல்லிங் அப்படிமோ. ஸோ அப்போ வீக்கம் தான் பார்த்தோம் அப்படின்னா ஸ்வெல்லிங், ப்ராக்கெட்டில் ஸ்வெல்லிங் வீக்கம் அப்படின்னு எழுதிக்கோங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ரோஸ் பேங்க் அப்படின்னா ரிவர் பேங்க் வேர் ரோசஸ் அப்பியர்லாம். ஸோ வந்து ஒரு நதிக்கரையில் பார்த்தோம் அப்படின்னா ரோஜா பூக்கள்லாம் வந்து இருக்கும், அதான் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ரோஸ் பேங்க் அப்படிமோ. ஓகே, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இம்பேட்டஸ், ஆக்டிங் குயிக்லி அண்டு வித்தவுட் தாட் ஆர் கேர். ஸோ வந்து இப்போ பொதுவாக இம்பேட்டஸ் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு முயற்சி, ஒரு உந்துதல் அப்படிமா தான் இம்பேட்டஸ் அப்படிங்கிறது. ஆக்டிங் குயிக்லி ஒரு உந்துதல், ஒரு உந்து சக்தி. ஸோ உந்துதல் நம்ம வந்து எழுதி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து டெண்டிங் பார்த்தோம் அப்படின்னா கோயிங் இன் அ பர்டிகுலர் வே. ஸோ அதான் வந்து டெண்டிங், கோயிங் இன் அ பர்டிகுலர் ஒரு ஒரு குறிப்பிட்ட விஷயம் பார்த்தோம் அப்படின்னா வந்து அதை நோய்க்கு வந்து செல்வது, ஒரு ப்ராக்டிஸ் பயிற்சி அந்த மாதிரி. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஹெட்லாங், வித் ஹெட் ஃபர்ஸ்ட் அண்ட் த ரெஸ்ட் ஆஃப் த பாடி ஃபாலோயிங். ஸோ வந்து ஹெட்லாங் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா ஹெட் ஃபர்ஸ்ட் அண்ட் த ரெஸ்ட் ஆஃப் த பாடி ஃபாலோயிங். அதாவது தலைகீழாக இருக்க மாதிரி, அதான் பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த ஹெட்லாங் அப்படிங்கிறது. ஹேத் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா இந்த பாஸ்ட் தேர்ட் பர்சன் சிங்குலர் ஃபார்ம் ஆஃப் அ வேர்டு ஹேவ். ஸோ ஹேவ் அப்படிங்கிறதான் பார்த்தோம் அப்படின்னா ஹேத் அப்படிம்பாங்க. ஸோ கொல் அப்படிங்கிற மாதிரி. எட்டர்னிட்டி அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா வந்து லைஃப் கண்டினியூயிங் வித்தவுட் எண்ட் ஆஃப்டர் அ டெத்து. ஸோ வந்து இறப்புக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வாழ்க்கை வந்து அவர் தொடர்ந்து கன்டினியூவாக இருக்க மாதிரி. லைஃப் கண்டினியூயிங் வித்தவுட் எண்ட் ஆஃப்டர் டெத்து. ஸோ வந்து இறப்புக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா தொடர்தான் பார்த்தோம் அப்படின்னா எட்டர்னிட்டி அப்படிங்கிறது. ஜென்ரல் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் இன்றைக்கி ஆரம்பித்தாலும் ஒரு 10 நாள் வந்து படித்து முடிச்சிடலாம். நம்ம அதுக்கான கம்ப்ளீட் வீடியோ ஷார்ட்கட் எல்லாமே வந்து கொடுத்துருப்போம். அது போக பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து போயம் வைஸாக ஒவ்வொரு போயமாக படித்து தனித்தனியாக போயம் வைஸ் டெஸ்ட் வந்து எழுதிக்கலாம். ப்ரோஸ் தனித்தனியாக படித்து அதுக்கான டெஸ்ட் வந்து எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு கிராமர், போயம், ப்ரோஸ்லாம் நீங்கள் வந்து மொத்தமாக படித்து ரிவிஷன் டெஸ்ட் எழுதிக்கலாம். டெய்லி டாஸ்க் இருக்கும், போயம் லைனு. ஸோ சிலபஸில் 25 போயம் இருக்குது. 25 போயம் லைனையும் நீங்கள் வந்து ஒரு 4 மணி நேரத்தில் படித்து முடிக்கிற மாதிரி நம்ம வந்து ஒரு டாஸ்க் வந்து கொடுத்துருப்போம். ஸோ அந்த டாஸ்க்கை நீங்கள் 4 மணி நேரம் தொடர்ந்து ஒர்க் அவுட் பண்ணீங்க அப்படின்னாலே நீங்கள் ஈஸியாக யாராக இருந்தாலும் எல்லா போயம் லைனையும் அந்த டெய்லி டாஸ்க்கை குவிஸ் அட்டன் பண்ணியே நீங்கள் வந்து படித்து முடிச்சிடலாம். இந்த பிளான் நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஜென்ரல் இங்கிலீஷ் 10 days பிளான் அப்படி மாதிரி இருந்து கொடுத்துருப்போம். அதை பார்க்காதவங்க அதை வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.